அப்புறம் தென்னை மரம், வாழை மரம், இப்படி எல்லாம் கட்டுரை எழுதி போட்டிருந்தேன். எழுதி போட்டு இதெல்லாம் நல்லா படிச்சீங்களா மாணவர்களே? பரீட்சைக்கு கண்டிப்பா நான் எழுதி போட்டதுல இருந்து நிச்சயம் வரும் 10 மார்க். அவசியம் படிச்சுட்டு எழுதணும், இல்லைன்னா எல்லாரும் ஃபெயில் ஆக்கிடுவோம். இதான ஆசிரியருடைய வேலையா? உடனே எல்லாம் என்ன பண்ணா, சரி சார் சரி சார் படிச்சுடுறேன் சார் அப்படின்னா. எழுதி போட்டதை எல்லாத்தையும் படிச்சுட்டான். பரீட்சை வந்தது. பரீட்சை பேப்பர்ல என்ன ஆயிடுச்சு, எழுதி போட்டதுல இருந்து ஒண்ணும் வரல. அதுல என்ன ஆயிடுச்சு, நமக்கு தான் தெரியுமா நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பரீட்சைக்கு வராது இல்ல. அது மாதிரி பரீட்சைக்கு வரும்போது கட்டுரையில பசுமாட்டை பத்தி கேட்டான். வாத்தியார் எழுதி போடல. வாத்தியார் எழுதி போட்டதெல்லாம் விடுப்பு விண்ணப்பம், வாழை மரம், தென்னை மரம், இப்படிதான் எழுதி போட்டார். அதெல்லாம் படிச்சுட்டு போயிருக்கான். பசுமாட்டை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. 6ஆம் வகுப்பு மாணவன் என்ன எழுதுறதுன்னு தெரியல. பார்த்தா தென்னை மரத்தை பத்தி ஃபுல்லா எழுதி வச்சான். எழுதி வச்சுட்டு இப்படிப்பட்ட தென்னை மரத்தில் பசுமாட்டினை கட்டுவார்கள். சார் தென்னை மரத்துல மட்டும்தான் கட்டுவாங்க, எந்த மரத்துல வேணாலும் கட்டுவாங்க சார். அவனுக்கு அந்த நேரத்துல புத்தி வந்துருப்பாரு. அவனுக்கு முழுமையா 10 மார்க் போட்டேன் சார், முழுமையா 10 மார்க். இதுக்கு பேர் தான் பிரசன்ஸ் ஆஃப் நாலேஜ்னு பேரு. எதுக்கு இதை சொல்ல